ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இன்னும் சற்று நேரத்தில் நீ முகமலர்ந்து சந்தோஷப்படும்படியாக உனக்கான நல்லதை நான் செய்ய போறேன். உனக்கு கிடைச்ச அனுபவத்தை வச்சு இப்போதாவது நான் உன் கூட தான் இருக்கேன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. இதுவரைக்கும் எத்தனையோ கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வந்திருந்தாலும் கடைசியில் அதிலிருந்து நான் தானே உன்னை காப்பாத்திருக்கேன். இந்த முறையும் சர்வ நிச்சயமாய் நீ சந்தோஷப்படும்படி உனக்கான நல்லதை தான் நான் நடத்தி கொடுக்க போறேன். எப்போதும் இதற்காகவும் வருத்தப்படாம இந்த சாயப்பாவின் பாதத்தை சரணடைந்து விடு. உன் கலக்கத்தையும் சந்தேகத்தையும் போக்கி உனக்கான அமைதியையும் மன மலர்ச்சியையும் நான் கொண்டு வரேன். எதுவாக இருந்தாலும் அதை உன் நல்லதுக்காக தான் நான் செய்கிறேன்றதை புரிஞ்சுக்கிட்டு மனசை அமைதிப்படுத்து. அமைதிங்கிறது வெளியிலிருந்து கிடைக்கக்கூடிய கடையிலிருந்து வாங்கக்கூடிய பொருள் அல்ல. உன் மனசு சுத்தமாக இருந்தால் தான் உன் உள்ளம் அமைதியாக இருக்கும். அதை இதையும் யோசிக்காம மனசை அமைதிப்படுத்து. மௌனமே உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தானாக கொண்டு வந்து சேர்த்துடுமே செல்லமே. உன் உள்ளத்தில் நல்ல எண்ணங்களை வைத்துக்கொண்டு என்னை வணங்கும் போது அந்த பக்தியும் உன்னுடைய நல்ல எண்ணங்களும் சேர்த்து உன் மன கலக்கத்தையும் வருத்தத்தையும் போக்கி உனக்கான வெற்றியை கொண்டு வந்து சேர்த்துடும். நீ செய்யும் உதவியும் தான தர்மமும் பேர் வாங்கணும் புகழ் பெறணுன்றதுக்காக செய்யாதே. எப்போது யாருக்கு உதவி செஞ்சாலும் செஞ்சதை சொல்லி காட்டக்கூடாது. ஒரு உதவியை நல்லதை செஞ்சுட்டு சொல்லி காட்டுறதை விட செய்யாமலே இருந்து விடலாம் அல்லவா? எப்போதும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக உன் கூடவே தான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. நீ எந்த கடவுளை வணங்கினாலும் அதற்குள் நான் இருந்து உன்னை ஆசீர்வதிச்சு உன் வாழ்க்கைக்கு தேவையான வளத்தையும் நலத்தையும் கொண்டு வந்து அருளுவேன். இப்போது நீ அனுபவிக்கிற ஒவ்வொரு கஷ்டமும் உன் கர்ம வினை உன்னை விட்டு குறைஞ்சு போறதுக்கான அடையாளம்தான். மற்றவங்கெல்லாம் நல்லாதான் சுகமா சந்தோஷமா செல்வமா தானே இருக்காங்க. என் வாழ்க்கையில மட்டும் இவ்வளவு கஷ்டம் இருக்கே, நான் என்ன அவ்வளவு பாவமா செஞ்சுட்டேன்னு யோசிக்காத. ஒவ்வொரு விஷயமும் உன் வாழ்க்கையில நடக்கிறது எல்லாத்துக்கும் 1000 காரணங்கள் இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. உன் கர்மத்தின் பலனை எல்லாம் போக்கி உன் மனசில் இருக்கும் பாரத்தை எல்லாம் நான் ஏந்தி கொண்டு உனக்கான நல்லதை செய்யதான் போறேன். இனி எப்போதும் நீ சுகமாக மகிழ்ச்சியாக அமைதியாக சந்தோஷமாக வாழ்வதற்கு நான் உனக்கு அருள் செய்கிறேன். நம்பிக்கையோடு என்னை வணங்கும் உனக்கு இனி எல்லா வளமும் உண்டாகும். நீ எப்போதும் உடல் பலத்தோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டினா முதல்ல மனசை வலிமையாக்கிக்கோ. மன தைரியத்தை இழந்து விட்டால் மனிதன் எல்லாவற்றையும் இழந்ததற்கு அடையாளம். அதனால எப்போதும் மன உறுதியோட தைரியத்தோட இரு. யார் உன் கூட இருந்தாலும் யார் உன்னை விட்டு போனாலும் நீ கவலைப்பட வேணாம். ஏன்னா உன்னுடைய செயலையும் நடத்தையும் பொறுத்துதானே மனிதர்கள் உன் கூட இருக்கிறாங்க, உன்னை விட்டு விலகி போறாங்க. உன் செயல் சரியா இருந்தா உன் குணம் அவங்களுக்கு பிடிச்சதுன்னா உன் கூட இருப்பாங்க. உன்னுடைய செயலும் நடத்தையும் பிடிக்காத பட்சத்தில் மனிதர்கள் உன்னை விட்டு விலகி போவாங்க. அதனால உன் செயல்களை நீ சரியா அமைச்சுக்கோ. உன்னை பிடிச்சவங்க உன்னை தேடி வரட்டும், உன்னை பிடிக்காதவங்க உன்னை விட்டு விலகி போகட்டும் என் செல்லமே. யாரை தேடி நீ போனாலும் அவர் ரூபத்தில் நான் இருந்து உன்னை வரவேற்று உனக்கு தேவையானதை உன் கைகளில் கொடுத்து உன்னை நல்லபடியாக உபசரிப்பேன். நீ எப்போதும் எதுக்காகவும் கவலை கொள்ளாதே. உன் மனக்குறைகள் எதுவாக இருந்தாலும் அதை இந்த சாயப்பா கிட்ட வந்து சொன்னீனா அதை உனக்காக நிவர்த்தி செஞ்சு உனக்கான நல்ல வழியை நான் உருவாக்கி கொடுப்பேன். கோபம் வருத்தம் வலி குறை கஷ்டம் எவ்வளவு இருந்தாலும் மனசுல நம்பிக்கைன்ற ஒன்றை உருவாக்கிக்கொள். எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் இதயத்தின் மூலமாக நான் வந்து உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தரப்போறேன். இனி எல்லாமே சரியாக அமைந்து சகல செல்வங்களோடு நீ சந்தோஷமா வாழ போற. உன்னை சுத்தி இருக்கிறவங்கெல்லாம் என்ன பேசுறாங்கன்னு நீ பார்க்க வேண்டாம். உயர்நிலையை அடைய நீ நேர்மையோடும் தன்னம்பிக்கையோடும் முயற்சி செஞ்சாலே நிச்சயமாக நீ நினைச்சது நடந்துவிடுமே செல்லமே. சில காலமாகவே உனக்குள் இருந்த மன போராட்டத்திற்கெல்லாம் இப்போது விடை கிடைப்பதற்கான நேரம் வந்துருச்சு. எது வேணும்னு என்கிட்ட வேண்டி நின்றாயோ அதையே இந்த சாயப்பா உனக்கு அள்ளித்தரப்போறேன். மிகப்பெரிய மங்களகரமான நல்ல செய்தியும் இப்போது உன்னை தேடி வந்து சேரும். உன் மனசு விரும்பாத உனக்கு பிடிக்காத விஷயங்களாகவே நடக்குதுன்னு கவலைப்பட்டாயல்லவா? பயப்பட வேண்டாம். இனி எல்லாமே உன் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களா நீ விரும்பும் விஷயங்களா நல்லபடியா நடக்க போகுது.
இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். ஏன் ஆசீர்வாதத்தின் மூலமாக எல்லாராலும் மதிக்கப்படக்கூடிய பாராட்டப்படக்கூடிய பிள்ளையாக நீ மாறுவாய். கூடிய சீக்கிரமே நீ எதிர்பார்த்த எல்லா நிகழ்வுகளையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். உனக்கு ஏற்பட்ட கஷ்டமும் கவலையும் இன்றோடு உன்னை விட்டு தொலைஞ்சு போக போகுது. நான் உனக்கு துணையாக இருந்து நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைச்சு தருவேன். உன்னை பரிபூரணமாக்கி உன் பலவீனங்களை நீக்கி நீ எந்த சூழ்நிலையிலும் நீ தைரியமாக இருக்கும்படி நான் செய்ய போறேன். எங்கும் எப்போதும் உன்னை வழிநடத்தும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலை கொள்ளாதே. கூடிய சீக்கிரம் உன்னை கோபுரத்தின் உச்சியில அமர வச்சு அழகு பார்ப்பேன். உன்னை அசைத்து பார்க்க யார் நினைச்சாலும் அவர்களை அசைத்து ஆடி போக வச்சு உனக்கான நல்லதை மட்டுமே நான் உன் கைகளில் கொடுப்பேன். எப்போதும் உனக்கு சரியான விஷயங்களை நீ செய்ய. வேணாம்னு முடிவு எடுத்துட்டா அந்த முடிவில் உறுதியாக பிடிவாதமாக இருக்க கற்றுக்கோ. வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் பல விஷயங்களை உனக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். நீதான் மறப்போம் மன்னிப்போம்னு தேவையில்லாத மனிதர்களையும் அவர்கள் செயல்களையும் மறந்து மன்னிச்சு கடந்து போய்கிட்டே இருக்கணும். எப்போதும் யாரிடமும் போய் உரிமையோடு சண்டை போடாதே. நீ உரிமையோட நல்லதுக்காக நல்ல எண்ணத்தோடையே கோவப்பட்டாலும் கூட இந்த உலகம் உன்னை பற்றி தப்பாக பேசுறதுக்கு ஒரு நொடி போதும். நீ சுயநலமிக்க மிக மோசமான கொடூர குணம் கொண்ட கொடுமை செய்யும் ஆள் போல இந்த உலகம் உன்னை சித்தரித்து காட்டும் என்பதை புரிஞ்சுக்கோ. அதனால ஒரு விஷயம் இப்படி நல்லபடியாக மாற வாய்ப்பு இருக்குன்னா பேசு. பேசி பயனில்லாத இடத்தில் மௌனம்தான் சிறந்தது என்பதை உணர்ந்து அமைதியாக இரு. உன் வாழ்க்கைக்கான அன்பையும் பாசத்தையும் அக்கறையையும் கொடுப்பதற்கு இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். யார் உன்னை விட்டு விலகி போனாலும் உன் அன்பை பெறும் தகுதி அவர்களுக்கு இல்லைன்றதை நினச்சிக்கோ. நீ சாய்ந்து அழுக தோளும் இல்லாமல் கண்ணீர் துடைக்க விரலும் இல்லாமல் இருக்கிற சாயப்பான்னு சொல்றது எனக்கு புரியுது. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து தோள்களை வருடி கண்ணீரை தொடச்சி உனக்கான நல்லதை செஞ்சு தர்றேன். ஏன் இந்த வாழ்க்கை எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம்ன்ற கேள்விகளோடு தானே நீ பல நாட்கள் இரவுகளை கடந்து போகிறாய். போதும் முடியல சாயப்பான்னு நீ கண்ணீர் விட்ட பிறகும் இப்படியே உன்னை கஷ்டப்பட நான் விட மாட்டேன். எப்போதும் நீ வாழ்க்கையில முன்னோக்கி முன்னேறி போகணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். அதற்கேற்றாற் போல உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் உருவாக்கி தர்றேன். உன் பின்னால பேசுறவங்களையெல்லாம் நீ காது கொடுத்து கேட்டினா வாழ்க்கையில முன்னால போகவே முடியாது. யார் என்ன பேசினாலும் கண்டுகொள்ளாமல் கடந்து போக கற்றுக்கோ. வாழும்போது ஒரு மனுஷன் ஆட்டம் அதிகமாக ஆடினானா சாகும்போது ஒரு கூட்டமும் வந்து சேராது. இதுவே நல்ல பிள்ளையாக நல்ல மனசுள்ள மனிதனாக ஒரு மனிதன் வாழும்போது அவன் வாழ்க்கை முடியும் போதும் கூட்டம் அதிகமாக இருக்கும். திருத்தவே முடியாத தவறுகளில் ஒன்று உன்னை அலட்சியம் செய்பவர்களிடம் திரும்ப திரும்ப அன்பு காட்டுவதுதான். யார் உன்னை மதிக்காம அலட்சியப்படுத்துறாங்களோ நீயும் அவர்களை கண்டுக்காம கடந்து போக கற்றுக்கோ. தனிமையில் இருக்கோமே நமக்கு துணையா யாருமே இல்லை, நீ பயப்பட வேணாம். உனக்காக உனக்குள் உறுதுணையாக இந்த சாயப்பா எப்போதும் இருப்பேன். எவ்வளவு கோபம் வந்தாலும் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுட வேண்டாம். ஏன்னா உனக்கு விழும் அடிகள் தரும் வலியை விட வார்த்தை தரும் வலிகள் அதிகம். அடுத்தவங்க பேசும்போது நீ ரொம்ப காயப்பட்டு மனசுடைஞ்சு போற. இனிமேலாவது யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாம தைரியமா இருக்க கத்துக்கோ. உன் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அதை தாண்டி உனக்கான அழகான வாழ்க்கையை தருவதற்கு இந்த சாயப்பா இருக்கிறேன் அல்லவா. இனி ஒவ்வொரு நாளும் நீ மகிழ்ச்சியாக முகமலர்ந்து புன்னகைக்கும்படியாக உனக்கான நல்லதை நான் செஞ்சு தரப்போறேன் என் தங்கமே.